இந்த வாரம் வெளிவரக்கூடிய படங்கள்ல இருந்து நச்சினு 4 பாயிண்ட் பார்க்க போறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய திரைப்படங்கள் வருது. அதுல குறிப்பா செப்டம்பர் 22ஆம் தேதி தொடரி திரைப்படம் திரைக்கு வர இருக்கு. இந்த திரைப்படத்துல இருந்து நச்சினு 4 பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னும் போது முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா படத்துடைய காஸ்டிங். பெரிய ஸ்டார் வந்து படத்துல 2 பேர் இருக்காங்க. ஒன்னு தனுஷ், இன்னொன்னு கீர்த்தி சுரேஷ். தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய மாஸ் ஹீரோவா பில்ட் ஆகி மாறி வரைக்கும் நான் வேற மாதிரி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது கடைசியா வந்த தங்க மகன் மட்டும் கொஞ்சம் தொங்க மகன் ஆயிடுச்சு. அதனால அடுத்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டி களத்துல இறங்கி இருக்க படம் தொடரி திரைப்படத்துல தனுஷுடைய பங்களிப்பை வந்து பெரிதும் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்காங்க. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஸ்டார் வேல்யூ கூடிக்கிட்டே போகுது. ரஜினி முருகன் வந்ததுல இருந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாலும் இல்ல சொன்னாங்க. ரசிகர்கள்லாம் கீர்த்தி சுரேஷை பார்த்தாலே நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு நீ தான் என் முறை பொண்ணு அப்படின்ற ரேஞ்சுக்கு சுத்திட்டு இருக்காங்க. இப்படி 2 பெரிய நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த படத்துல இருந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நச்சினு முதல் பாயிண்ட். தொடரி திரைப்படத்துல இருந்து நச்சினு 2வது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா படத்துடைய இயக்குனரான பிரபு சாலமன் ஐயையோ ஆனந்தமே அப்படின்னு கும்கி திரைப்படம்லாம் எடுத்து அவர் பாத்தீங்க அப்படின்னா மிரட்டலான ஒரு இயக்குனரா மாறி இருக்காரு. ஆரம்பத்துல கிங், கொக்கி மாதிரியான படங்கள்லாம் எடுக்கும் போது நார்மலான ஒரு இயக்குனராக தான் பார்க்கப்பட்டார். ஆனா மைனா எடுத்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு அவரே ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாரு. மைனாலையும் சரி, அதுக்கப்புறம் வந்த கும்கிலையும் சரி, காடு சார்ந்த இடமும் இயற்கை சூழல்கள் அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய டைரக்டரா மாறி இருக்காரு. அவருக்கும் கடைசியா வந்த கையல் திரைப்படம் லேசான சறுக்களை கொடுத்திருக்கு. இதனால பிரபு சாலமனும் தன்னை ஃபீல்ட்ல வந்து நிலைநிறுத்திக்கணும், தன்னை நிரூபிக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் தொடரி திரைப்படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் அப்படின்னு பிரபு சாலமன் சொல்லியிருக்காரு. சோ பிரபு சாலமனை எதிர்பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இந்த படத்தை அதிகம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. சோ பிரபு சாலமன் இந்த படத்துக்கான ஸ்ட்ராங்கான 2வது பாயிண்டா இருக்காரு. தொடரி திரைப்படத்துல இருந்து நச்சினு 3வது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா படத்துடைய இசையமைப்பாளரான இமானும் பிரபு சாலமனும் சேர்ந்தாங்க அப்படின்னா பாட்டெல்லாம் தாறுமாறு ஹிட் அடிப்பாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் சொய் அப்படின்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஹிட் கொடுக்கக்கூடிய தொடரிலையும் கூட பாத்தீங்க அப்படின்னா பாடல்கள் வெளியான பிறகு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐ எம் ஹியரிங் தொடரி சாங் அப்படின்னு யார் பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அப்படி இருக்கும்போது இந்த படத்துல பின்னணி இசை அப்படின்றது படத்துக்கு பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இமான பெரிய அளவுல ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இமான் படத்துக்கான ஸ்ட்ராங்கான 3வது பாயிண்ட். தொடரி திரைப்படத்துல இருந்து நச்சினு 4வது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா படத்துடைய கதைக்களமும் கூட இருக்கக்கூடிய காஸ்டிங் பலமும். படத்துடைய கதைக்களம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடக்கூடிய ட்ரெயின்ல ஒட்டுமொத்த படமும் வந்து ட்ரெயின்லயே படமாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ரயில் படத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படங்கள் அப்படின்றது தமிழ்ல ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அட்டம்ப்டா வரக்கூடிய இந்த படம் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதி, ராணுவம் அப்படின்லாம் வித்தியாசமா காட்டியிருக்கிறது. படத்துல என்னமோ சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களை தோண வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல தம்பி ராமையா, கருணாகரன் மாதிரி நல்ல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சோ சிரிக்கிறதுக்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. சோ இந்த விஷயங்கள் படத்துக்கு நச்சினு 4வது பாயிண்டா விளங்குது. தொடரி திரைப்படத்தை அடுத்து இந்த வாரம் வெளிவரக்கூடிய மற்றொரு திரைப்படம் ஆண்டவன் கட்டளை. 23ஆம் தேதி இந்த படம் வருது. தொடரி வந்து ஒரு நாள் தள்ளி வருது. இந்த படத்துல இருந்து நச்சினு 4 பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா முதல் பாயிண்ட் விஜய் சேதுபதி தான். ஒட்டுமொத்த படத்தையும் அவர் தான் அப்படி தூக்கி தாங்குறாரு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் எப்படி போதோ அதை பொறுத்து தான் அடுத்த அக்டோபர் 7ஆம் தேதி வரக்கூடிய ரெக்க திரைப்படத்துடைய பிசினஸ் இருக்கும். அதனால இந்த படத்தை விஜய் சேதுபதி ரொம்ப ஜாக்கிரதையா கையாண்டிருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த வருஷமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு 4 படம் வந்துச்சு. 4 படமே வந்து பேரை தான் காப்பாத்திருக்கு. சோ 5வது படமும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துல இருந்து நச்சினு 2வது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா படத்துடைய கதாநாயகியான ரித்திகா சிங் 500 தாளம் பார்த்து ஆட்டம் போடுறா அப்படின்னு அவங்க போட்ட ஆட்டம் இன்னும் பல ரசிகர்கள் கண்ணிலே நிக்குது. ஐரு சாப்பிடுற ஐரா மீன், டைரக்டர் சங்கர் சாப்பிடுற சங்கரா மீன் அப்படின்னு அவங்க மீன் வித்த அழகிய பல பேர் இன்னமும் வியந்துகிட்டு இருக்க நிலையில அடுத்ததா வரக்கூடிய படத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் வெயிட் பண்ணுது. சோ ரித்திகா சிங் படத்துக்கான நச்சினு 2வது பாயிண்ட். படத்துடைய இயக்குனரான மணிகண்டன் இந்த படத்துக்கான 3வது பலமா திகழ்றாரு. அவருடைய இயக்கத்துல முதல்ல வந்த காக்கா முட்டை திரைப்படம் பல பேரையும் திரும்பி பார்க்க வச்சிருந்தது. அதே மாதிரி சமீபத்தில் வந்த குற்றமே தண்டனை திரைப்படமும் என்னமோ பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையை கூட்டியிருக்க நிலையில அடுத்து அவரை நிரூபிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமா இந்த திரைப்படத்தை ரசிகர்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. மேலும் மணிகண்டனுடைய ஒரு கமர்ஷியல் அட்டம்ப்டாவும் இது பார்க்கப்படுது. சோ மணிகண்டனை இந்த திரைப்படத்துல ரசிகர்கள் ரொம்பவே உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க. சோ மணிகண்டன் இந்த திரைப்படத்துக்கான நச்சினு 3வது பாயிண்ட். ஆண்டவன் கட்டளை படத்தை பொறுத்த வரைக்கும் நச்சினு 4வது பாயிண்ட் அப்படின்னா ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல டெக்னீஷியன்களை ஒன்னா சேர்த்திருக்கிறது.
இசையமைப்பாளர் கேல தொடங்கி இந்த பக்கம் நடிகர்கள்னு பாத்தீங்கன்னா பூஜா தேவாரியா, நாசர், அது மட்டும் இல்லாம வேலா ராமசாமி மாதிரி நல்ல பெர்ஃபார்மர்களை ஒரே படத்துக்குள்ள ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து வச்சிருக்கிறது இந்த படத்துக்கான நச்சுன்னு 4வது பாயிண்டா பார்க்கப்படுது.